தாயே, எங்களை காப்பாற்றுங்கள். இல்லை தாயே, இரக்கமே இல்லாத இவர்களை தண்டிக்க வேண்டும். பார்கவி, நினைவில் இருக்கட்டும், இவர்கள் அசுர கணங்கள். இவர்களின் குரு உனது சகோதரனாவார், அதாவது எனது மகன் சுக்கிரனாவான். இவர்கள் ஆபத்தில் இருந்தால் இவர்களை காப்பது எனது தர்மமாகும். என்னால் இதை மறுக்க முடியாது. ஆனால் இது அநியாயம் தாயே. நிரபராதிகளை தண்டிப்பவர்களை கண்டிப்பாக தண்டித்தே ஆக வேண்டும் தாயே. அதோடு அதர்மத்திற்கு துணை புரிபவர்கள் அதர்மியாகி விடுவார்கள். பாவிகளுக்கு துணை புரிபவர்களை பாவி என்றே கூறுவார்கள். பாவத்தை அழிப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக நடக்கும் இந்த தர்ம யாகத்திற்கு தங்களை பலி கொடுக்க தயாராகி விடுங்கள். விலகி செல்லுங்கள் தாயே. இவர்களை நான் தான் தண்டிக்க போகிறேன். நான் விலக மாட்டேன். இவர்களை காப்பாற்றுவதற்காக உன்னுடன் யுத்தம் புரியவும் தயங்க மாட்டேன். தாயே, என்னை புரிந்து கொள்ளுங்கள். வழியை விடுங்கள். இயலாது. என்னால் வழிவிட இயலாது பார்கவி. விலகி போங்கள் தாயே. இல்லையே என்ன ஆகிவிடும் பார்கவி? இல்லை என்றால் நீ உன் தாயின் மீது அஸ்திரத்தை பயன்படுத்துவாயா? அதர்மத்திற்கு துணை புரிபவர்கள் மீது அஸ்திரங்களை பயன்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் என் தாயாவீர்கள். ஆகையால் என்னால் இதை செய்ய இயலாது. ஆனால் நீங்கள் சரி என்றும் நான் தவறென்றும் ஆகிவிடப் போவதில்லை தாயே. இவ்வாறுதான் அன்று தங்கள் தாய் அநியாயம் செய்தார்கள். இவ்வாறுதான் அவர்கள் பாவத்திற்கு துணை புரிந்து அதர்மத்திற்கு ஆதரவளித்தார்கள். இன்று தாங்கள் மகளாக இருப்பதனால் அவர்களை தாக்கவில்லை. ஆனால் அன்று நான் உலகை காப்பாற்ற கட்டுப்பட்ட நான் தர்மத்தை காப்பதற்காக தங்களின் தாயின் தலையை வெட்ட நேரிட்டது. இதன் காரணமாகவே நீங்கள் அனைவரும் என் சத்ருவாக மாறினீர்கள். நாராயணா, நான் உங்களை பார்க்கவும் விரும்பவில்லை, உங்கள் பேச்சை கேட்கவும் விரும்பவில்லை. இப்போது உன் சூழ்ச்சி என்னிடம் செல்லாது. இங்கிருந்து சென்று விடு. நிச்சயம் செல்வேன் தேவி, நிச்சயமாக செல்வேன். ஆனால் நான் சொன்னதை ஒருமுறை நினைத்துப் பாருங்கள். காரணம், தர்மம் என்னும் பாதையில் அன்று நான் நின்றது போல அதே மார்க்கத்தில் தாங்களும் நிற்கிறீர்கள். அதனால் எது உச்சிதம், எது உச்சிதம் அல்ல என்பதை தாங்களே சிந்தியுங்கள். அன்று நீங்கள் செய்தது தவறாகத்தான் இருந்தது. அது எப்போதும் தவறாகத்தான் இருக்கும். குரோதம் என்பது யுத்தத்தை மட்டுமே வளர்க்கும், அமைதியை அழிக்காது தேவி. அமைதியான மனதோடு அனைத்தையும் மறந்து இந்த நிலையை மற்றும் என் கர்மங்களையும் நினைத்துப் பாருங்கள். அப்போது ஒருவேளை சரியான முடிவுக்கு வர நேரிடும். நான் தவறானவன் என்று தெரிந்தான் நான் நாராயணன் மீண்டும் தங்கள் முன்னால் தோன்ற மாட்டேன். எந்த அசுரர்கள் லக்ஷ்மி நாராயணரின் பிரிவிற்கு காரணமாக இருந்தார்களோ இப்போது அவர்களே நாராயணரையும் பார்கவியும் சேர்த்து வைப்பார்கள். எந்த நினைவில் ஆழ்ந்துள்ளீர்கள் தேவி? தேவரிஷி,
வணங்குகிறேன். நீங்கள் இங்கே அதோடு தேவரிஷியாக நான் இருப்பதனால் தேவகணங்களுக்கு மட்டுமே நான் தகவல் கூறுவதில்லை. நான் தேவரிஷியாக இருப்பதனால் தேவர்களுடைய உண்மையான நிலையையும் நான் உங்கள் முன்னால் வைப்பேன். அதாவது நீங்கள் நாராயணருக்கு பரிந்து பேச வந்திருக்கிறீர்கள்? இல்லை, நான் இங்கே உங்கள் கண்ணோட்டத்திலிருந்து பாரபட்சத்தை விலக்கவே வந்திருக்கிறேன். இன்று வரை உங்கள் நாராயணரை உங்களுடைய தாய், உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சகோதரரின் கண்ணோட்டத்தில் பார்த்தீர்கள். இப்போது நேரம் வந்துவிட்டது. அதாவது நீங்கள் நாராயணரை உங்கள் கண்ணோட்டத்தோடு, உங்கள் எண்ணங்களோடு கவனியுங்கள். புரிந்து கொள்ள பாருங்கள். அதோடு அவரை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை இன்னும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை தேவி. நாராயணரை மனதார அறிந்து கொள்வது அது இன்னும் மீதமுள்ளது தேவி. நாராயணரை அறிய வேண்டுமா? அப்படியென்றால் அவரது பக்தராக இருந்து பாருங்கள். சர்வசாதாரண மனிதராக இருந்து புரிந்து கொள்ளுங்கள். நாராயணரின் சத்தியம் உங்கள் பின்னாலேயே இருக்கிறது தேவி. நீங்கள் அதை திரும்பி மட்டும் பார்த்தால் போதும். இவர்கள் அனைவரும் தன்னிடம் இருக்கும் கண்களை மட்டுமல்லாது அவர்களிடம் இருக்கும் மனக்கண்களாலும் நாராயணரை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் தரிசனத்தின் சுகத்தை அனுபவித்தவர்கள். இவர்களை விட சிறந்த அந்த நாராயணரின் அடையாளத்தை, அவருடைய பெருமையை உங்களுக்கு வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது தேவி. உலகத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதனின் அடையாளங்கள் மாறப்போவதில்லை. இருந்தாலும் உங்களது கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இப்போது கூறுங்கள். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? கூறுங்கள். நாராயணரின் எந்த சத்தியத்தை நான் அறியாமல் இருக்கிறேன்? கடவுளின் பக்தர்களை விட அழகாக அவரது பெருமையை வேறு யாரால் பாட முடியும்? பக்தர்களே, தேவி பார்கவியிடம் சொல்லுங்கள், நாராயணர் யார் என்று. யார் இந்த நாராயணர்? வாருங்கள் தேவி, நாங்கள் சந்திக்க வைக்கிறோம் எங்கள் நாராயணரை. வாருங்கள் வாருங்கள் தேவி, தேவி, எங்களோடு வாருங்கள். வாருங்கள் தேவி, எங்களோடு வாருங்கள். வாருங்கள். செல்லுங்கள் தேவி. நல்லது, வருகிறேன். வாருங்கள் தேவி, வாருங்கள் தேவி, வாருங்கள். போகலாம். அசுரகுரு, அசுரகுரு. என்ன ஆயிற்று? உங்கள் அசுரகுரு தற்பொழுது ஆசிரமத்தில் இல்லை. என்னவென்று கூறுங்கள். என்ன விஷயம்? ஏன் இப்படி பயந்து போயிருக்கிறீர்கள்? மகரிஷி, உங்களுடைய மகள் தேவி பார்கவி எங்களை தடுத்தார்கள். எச்சரிக்கை வீரர்களே! இவர்கள் ஆபத்தில் இருந்தால் இவர்களை காப்பது எனது கடமையாகும். நான் விலக மாட்டேன். இவர்களை காப்பாற்றுவதற்காக உன்னுடன் யுத்தம் புரியவும் தயங்க மாட்டேன். இவ்வாறுதான் அன்றும் தங்கள் தாய் தவறு செய்தார்கள். அன்று அவர்கள் பாவத்திற்கு துணை புரிந்து அதர்மத்தின் பக்கம் நின்றார்கள். நாராயணன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் பக்கம் இழுத்து விட்டார். அன்று காவிய மாதாவுக்கு நடந்ததை சரியே என்று விளக்கிவிட்டார். இப்போது தேவி பார்கவி நாராயணரின் பெருமையை தெரிந்து கொள்ள போயிருக்கிறார்கள். நாராயணனை அல்ல, பார்கவி தன்னுடைய உண்மையை, தன்னுடைய அடையாளத்தை அறிந்து கொள்ள சென்றிருக்கிறார்கள்.
விரைவிலேயே பார்கவி தன்னுடைய நாராயணனை தெரிந்து கொள்வார்கள். தன்னையும் அறிந்து கொள்வார், எங்கள் அன்பையும் அறிந்து கொள்வார். இது ஒருபோதும் நடக்காது. விவாகத்திற்கு முன்பு அவளிடம் தெரிவிக்க மாட்டோம். அவள் பிருகு மகள் பார்கவி அல்ல, நாராயணரின் லக்ஷ்மி என்று சொல்ல மாட்டோம். பழிவாங்குதல் என்னும் அக்னியில் அன்பெனும் மழை விரைவில் பொழியப் போகிறது. வாருங்கள், நாராயணருக்கு ஆரத்தி எடுக்கலாம். நில்லுங்கள். இந்த தேவிக்கு நாராயணரின் மகிமை எதுவும் தெரியவில்லை. நாராயணரை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். லக்ஷ்மிக்கு தன்னுடைய நாராயணனை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. காவிய மாதா, இவருக்கு நமது நாராயணர் பிரபுவை தெரியாதா என்ன? உலகத்தை பாதுகாக்கும் உங்களுக்கு நாராயணரை தெரியாதா? பார்கவி, பார்கவி, பார்கவி! எங்களுடைய நாராயணர் பிரபு, அவர் ஒரு பலம், அவர் ஒரு தந்தையாக இருந்து பிரம்மாண்டத்தை நடத்துகிறார். இந்த பிரம்மாண்டத்தின் நிர்மாணம், அதோடு இந்த உலகத்தின் பாரத்தையே சுமக்கிறார். அவர்தான் எங்களை காத்து கொண்டிருக்கிறார். அசுரன் ஐக்ரீவன் இந்த உலகத்தையே மூழ்கடிக்கும் பொழுது, அப்போது எங்களுடைய பிரபு மற்றும் அவருடைய தர்ம பத்தினி தாய் லட்சுமி மச்ச அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றினார்கள். உலக நலனுக்காக நடந்த அந்த சமுத்திர மந்தினத்தில் எங்களுடைய பிரபு நாராயணர் கூர்ம அவதாரம் பூண்டு உலக நலனிற்காக ஆதாரமாக விளங்கினார். அதோடு மோகினி அவதாரம் பூண்டு அமிர்தத்தை துஷ்டர்களின் கரங்களில் போக விடாமல் தடுத்தார். நாராயணர் மனதில் இருந்தால் நம்பிக்கை வளரும். லக்ஷ்மி நாராயணர் நமக்கு நல்ல உறவுகளை கற்றுத் தருவார்கள். அன்பை செலுத்துவது, அதை கடைபிடிக்க கற்றுத்தருகிறார். பிரபு நாராயணர் குடும்பத்தை அமைதியாக நடத்த சொல்லித் தருகிறார். பொய், பொய், பொய்! இது அனைத்தும் பொய். நாராயணருக்கு மனைவி, அன்பு, குடும்பம் முக்கியமாக இருந்திருந்தால், அவருக்கு உறவை பற்றி நன்கு தெரிந்திருந்தால், அவர் தன்னுடைய மனைவி லக்ஷ்மியை விட்டுவிட்டு பிருகுவின் பார்கவியை எதற்காக நேசிக்கிறார்? கூறுங்கள், அனைவரும் கூறலாம். தேவி லக்ஷ்மி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாரா? அப்படி இருக்க என்னை விவாகம் செய்து கொள்ள ஏன் ஆசைப்படுகிறார்? எனக்கு தெரிந்து இவன் சூழ்ச்சிதாரராக இருக்க வேண்டும், அல்லது என்னை தூண்டி விடுபவனாக இருக்க வேண்டும். அன்பில் சூழ்ச்சிகள் இருக்காது, அதில் வெறும் அன்புதான் இருக்கும். நிச்சயம் எங்கள் பிரபுவின் ஏதோ ஒரு லீலையாகத்தான் இருக்க வேண்டும். கடவுளின் அற்புதத்தை அவர்தான் அறிவார். பக்தர்களான நாம் பக்தியை மட்டுமே அறிவோம். நாம் நம்முடைய பிரபு சம்பந்தமான கேள்விகள் கேட்க முடியாது. என்ன கடவுள் இவர்? இவர் கேள்விகளுக்கு பயப்படுகிறார். உங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை என்றால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்கான பதிலையும் ஏற்பேன். நாராயணனின் பக்தர்களிடம் இல்லை, நாராயணனின் லக்ஷ்மியிடம் இருந்து நான் அவர்களிடம் கூறுவேன் நாராயணனின் சூழ்ச்சியின் சத்தியத்தை. இப்படிப்பட்ட நாத்திகர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம் பக்தியின் மீது சந்தேகிப்பதா? விடுங்கள், பூஜையை ஆரம்பிக்கலாம். अच्युतं केशवं रामनारायणं कृष्णं
कृष्ण दामोदरं वासुदेवं हरे श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं நான் தேவி லக்ஷ்மியை சந்தித்தே ஆக வேண்டும். दामोदरं वासुदेवं हरे श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे என்னை மன்னியுங்கள் தாயே, தந்தையே. நாம் பழிவாங்குவதற்கு சிறிது நாட்கள் காத்திருக்கலாம். நாராயணனின் பக்தர்கள் தவறு செய்கிறார்கள் என்றும் அதோடு தேவி லக்ஷ்மியின் சந்தேகத்தையும் போக்க வேண்டும். இதற்காக தேவி லக்ஷ்மியை நான் உடனே சந்திக்க வேண்டும். நான் உங்களை சந்திக்க வேண்டும் நாராயணரே. அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உங்களை அடைவதற்காக வெங்கடேஷரிடம் நாட்டியம் கற்றேன். அதோடு இன்று வெங்கடேஷரை அடைவதற்காக உங்கள் முன்னால் அவரிடம் கற்ற நாட்டியத்தை ஆடி காட்டப் போகிறேன். உங்கள் தரிசனம் கிடைக்கும் வரை நாட்டியமாடும் என் பாதங்களும் நிற்காது. நான் நடனம் ஆடுவேன். அதை பார்த்து எனக்கு நீங்கள் காட்சி தந்தாக வேண்டும். நீங்கள் வந்தாக வேண்டும் தேவி லக்ஷ்மி. இந்த யாகத்தின் அக்னி அணையப் போவதில்லை. ஆகையால் நீங்கள் நிச்சயமாக எனக்கு தரிசனம் அளிக்க வேண்டும். நான் பிருகுவின் மகள் பார்கவி இந்த இயற்கையை பிரார்த்தனை செய்கிறேன். என் எண்ணங்களில் நேர்மை இருந்தால், மனம் தூய்மையாக இருந்தால் எனது விருப்பம் நிறைவேறட்டும். இந்த யாகம் முழுமையடையட்டும். அதோடு எனக்கு தேவி லக்ஷ்மியின் தரிசனம் கிடைக்க வேண்டும். நான் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் என்னுடைய அன்பு இன்னொருவருக்கு உரியதாகும். என் அன்பின் எதிர்பார்ப்பு பார்கவி மட்டுமே. நம்பிக்கை ஓர் அருமையான வார்த்தை. அதை நாம் நன்றாக யோசித்துதான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். ஆனாலும் வாழ்க்கையில் பல முறை நமக்கு நம்பிக்கை துரோகம் நடப்பதுண்டு. இன்னும் பார்க்க போனால் நம்பிக்கை துரோகம் என்பது வேறல்ல. அதை நாம் ஒருபோதும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆகையால் வைகுண்டத்தின் நம்பிக்கைக்காக அச்சத்தை நீங்கள் போக்கித்தான் ஆக வேண்டும்.